السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العليم في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக வாரந்தோறும் இங்கே நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வினிலை என்ற இந்த வாழ்வியல் தொடருடைய 98வது வாரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை எந்த நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூட்டினானோ, எந்த நன்மைகளை எதிர்பார்த்து நாம் இங்கே ஒன்று கூடினோமோ, அந்த நோக்கம் நிறைவேறி நிரப்பமான நன்மைகளை பெற்று நாளை மறுமையில சுவனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் சஹாபா பெருமக்களுடனும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக என்று முதற்கண் பிரார்த்தித்தவனாக இந்த வார தலைப்பாக தந்தையும் மகனும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் 2 சிறந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த தந்தையும் மகனும் யார் என்று சொன்னால், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தந்தையும் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மகனும் ஆகிய இந்த இருவரை பற்றிய இந்த வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா, தந்தையாக இருக்கக்கூடிய ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது, இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நபித்தோழர். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரிஸா இப்னு சுராஹில் என்ற தந்தைக்கும் சௌதா பின் தாலபா என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் பிறந்தவர்கள். ஹாரிஸா என்ற தந்தைக்கும் சௌதா பின் தாலபா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்குமாக இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வகையில இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னால், இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா, அதாவது அவருடைய தந்தை பேர் ஹாரிஸா என்று இருந்தாலும் கூட, ஒரு காலகட்டம் வரையிலும் இந்த ஸைத் அவர்களை மக்கள் எப்படி அழைத்தார் என்று சொன்னால், ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைத்தார். முகமது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் வரமாட்டேங்க, சத்தமா சொல்லுங்க. முகமது சொன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய தந்தை ஒரு பக்கம் இருக்க, மக்கள் எப்படி ஒரு காட்டம் வரைக்கும் அழைச்சாங்கன்னு சொன்னா, ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைத்தார். முகமதுடைய மகன் ஸைத் என்று அழைத்தார். அப்ப எப்படி முகமதுடைய மகன் ஸைதாக ஆகிறார் என்பதுதான் வரலாறு. அப்போ இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் என்ற ஒரு பெயர் வந்த காரணத்தினால இவர்களை பற்றி எப்படி மக்கள் அழைப்பார் என்று சொன்னால், ஸைதுல் ஹிப்பி, அதாவது நேசத்திற்குரிய ஸைத்.
ஜெயித் வந்து நேசத்துக்குரியவர். ஜெயிதுல் ஹிப்பி என்று அழைப்பார். ஹிப்னா காதல் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா? ஹிப் அரபுல ஹிப்னு சொன்னால இந்த வேலண்டைன்ஸ் டேஸ் வந்தா நீங்க பார்க்கலாம், அந்த வார்த்தையை பார்க்கலாம். நீங்க ஹிப்னு சொன்னாலே அன்பு, பாசம், காதல், நேசம். தமிழ்ல எப்படி இங்கிலீஷ்ல எப்படி லவ்னு சொல்றாங்களோ அந்த லவ்வுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் வைக்கிறாங்க. காதல் என்ற ஒரே ஒரு அர்த்தம் தான் வைக்கிறாங்க. இந்த லவ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம தாயை காதலிக்க முடியும். தாய் மீது காட்டக்கூடிய இந்த நேசம் இருக்கிறது, அதுக்கு பேரும் காதல் தான். நம்ம அண்ணன் தம்பி மேல சகோதர சகோதரி மேல காட்டக்கூடிய பாசம் இருக்கு, அதுக்கு பேரும் காதல் தான். ஆனால் என்ன அர்த்தம் வைப்பாங்க? வெறுமனே காதல் என்ற ஒண்ணுதான் வைப்பாங்க. அது மாதிரி இந்த ஹிப் என்று சொல்லக்கூடிய இந்த அரபி வார்த்தைக்கு நேசம் காட்டக்கூடியவர் என்ற அர்த்தம் இருக்கிறது. அது மாதிரி வந்து ஜெயிதுல் ஹிப்பி, அதாவது நேசத்துக்குரிய செய்து என்ற ஒரு பேரவர்களுக்கு உண்டு. அது மாதிரி ஹிப் ரசூலுல்லா, ஹிப் ரசூலுல்லா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரியவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரியவர் என்ற விழிப்பு இறந்தவர்களுக்கு உண்டு. அப்ப இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெயர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பெற்றவர்கள். அல்லாஹ் வந்து தன்னுடைய அருள்மறை குர்ஆனில ஒரே ஒரு நபித்தோழர் பேரை மட்டும் தான் குறிப்பிடுறான். திருமறை குர்ஆனில் புரட்டி பார்த்தால் திருக்குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் மட்டும் தான் நேரடியாக இடம்பெற்றிருக்கும். மறைமுகமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு வசனம் இருக்கு, ஆனா பேர் இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் என்ன இருக்காது, குர்ஆன்ல இருக்காது. ஆனா நேரடியாக பெயர் கூறப்பட்ட ஒரே ஒரு சிறப்புக்குரிய நபித்தோழர் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளை பெற்ற, கண்ணியத்தை பெற்ற, அதாவது கரிசனத்தை பெற்ற ஒரு நபித்தோழராகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல் அமன்னல்லஹு அலைஹி, அல்லாஹ் அன் அமல்லஹு அலைஹி, அன் அமல்லஹு அலைஹி வ அன்னம்த அலைஹி வ அமன்னல்லஹு அலைஹி வ அன்னம்த அலைஹி. நபியே, நீங்கள் எவருக்கு அருள் புரிந்தீர்களோ, நபியே அல்லாஹும் அருள் புரிந்து நீங்கள் யாருக்கு அருள் புரிந்தீர்களோ அப்படின்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹும் அருள் புரிந்தான், அதாவது அல்லாஹ் அன் அமல்லஹு அலைஹின்னு சொன்னா அல்லாஹ் அருள் புரிந்தான் அர்த்தம். அன் அமல்லஹு அலைஹி என்று சொன்னால் அல்லாஹ் அருள் புரிந்தவர், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர். அது மாதிரி அன்னம்த அலைஹி என்று சொன்னால் நபியுடைய அருளை பெற்றவர். அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் நபியுடைய அருளும் ஒரு சேரப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மாதிரியான ஒரு சிறப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரிய ஹிப் ரசூலுல்லாஹ் என்ற பெயரும் அவர்களுக்கு உண்டு. அது மாதிரி அதாவது ஸைதுல் ஹிப் என்று சொல்லக்கூடிய நேசத்திற்குரிய ஸைத், அதாவது நேசத்திற்குரிய அப்பாஸ், நேசத்திற்குரிய ஜலால் சொல்ற மாதிரி நேசத்திற்குரிய ஸைத் என்று மக்கள் விழிப்பார்கள். இந்த மாதிரியான பல்வேறு சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கிறோம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பிற்குரியவர்களே, இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹாரிஸாவுடைய மகன் தான் ஸைத், ரசூலுல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, நேரடி மகன் கிடையாது. ஹாரிஸாவுடைய மகன் தான் ஸைத்ன்றதை நினைவுல வச்சுக்கோங்க. அப்ப இந்த எப்படி வந்து ஸைத் இப்னு முஹம்மதா மாறுறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவாக இருந்த இவர்கள் எப்படி ஸைத் இப்னு முஹம்மதா மாறுறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. இந்த வரலாற்றை பற்றி நாம ஏற்கனவே ஒரு விஷயத்துல பேசியிருக்கிறோம், ஓரளவுக்கு சுருக்கமா நம்ம சொல்லியிருக்கோம். எதுல சொல்லியிருக்கோம் சொன்னா, ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை பற்றி நாம பேசும்போது அவருடைய கணவராக இருந்த ஸைத் அவர்களை பற்றி நாம சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த தலைப்புக்கு அவசியம் என்பதனால அதை மேலோட்டமாக மீண்டும் என்ன செய்யறோம், அங்கே பதிவு செய்யறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாயோடு, அதாவது சௌதா பின் தஅலபா என்று சொல்லக்கூடிய அவருடைய தாயோடு சிறுவராக இருக்கும் போது, சின்னஞ்சிறியவராக இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தாய் சௌதா பின் தஅலபா அவர்களோடு எங்க போறாங்கன்னு சொன்னா தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போறாங்க. தாய் வந்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு எங்க போறாங்க, இந்த ஸைத் அவர்களை அழைத்துக் கொண்டு, சிறுவராக இருக்கக்கூடிய ஸைத் அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த தாய் எங்க போறாங்கன்னு சொன்னா தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம கூட பிள்ளைகளை கூப்பிட்டு சொந்தக்காரங்க போவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மகன் ஸைதை அழைத்துக் கொண்டு தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அந்த தாய் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைத்து செல்லும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த ஸைத் அவர்களை கடத்தி சென்று விடுகிறார்கள். ஸைத் அவர்களை என்ன செய்யறாங்க, சிறுவராக இருக்கக்கூடிய நிலைமையில ஸைத் அவர்களை என்ன செய்யறாங்க, கடத்தி சென்று விடுகிறார்கள். கடத்தி செல்லப்பட்ட அவரை, ஸைத் அவர்களை, சிறுவராக இருந்த அவரை வந்து உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை இருக்கு. மக்காவில் அறியாமை காலத்துல பிரபல்யமான சந்தை அது. அறியாமை காலத்துல, ஜாகிலியத்துடைய காலத்துல பிரபல்யமான சந்தைக்கு பேர் என்ன சொன்னா உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை. அந்த சந்தையில என்ன பண்றாங்கன்னா, அந்த கடத்தி செல்லப்பட்ட ஸைத் அவர்களை, சிறுவராக இருந்த ஸைத் அவர்களை என்ன செஞ்சாங்க, விலைக்கு விட்டு விடுகிறார்கள். அன்றைக்கு மனிதன் விற்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அடிமையாக அன்றைக்கு மனிதன் விற்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. எப்படி சந்தையில ஆடு மாடுகள் வாங்க முடியுமோ, மற்ற பொருள்கள் வாங்க முடியுமோ, அது மாதிரி மனிதனையும் வாங்குவாங்க. அன்னைக்கு வாங்குவாங்க, விற்பாங்க. அந்த மாதிரியான நடைமுறை அன்னைக்கு இருந்துச்சு.
இஸ்லாம் வந்து அந்த அடிமைத்தலை முழுசாக ஒழித்து கட்டியது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு கடத்தப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, சிறுவராக இருந்தவர்களை என்ன செய்யறாங்கன்னா அந்த உக்கால் என்று சொல்லக்கூடிய சந்தையில விற்கிறார்கள். அப்படி விற்கும் போது அந்த ஸைத் அவர்களை, அந்த சிறுவரை யார் விலைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் மகன். ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் பேர் என்று சொன்னா ஹிசாம் என்று சொல்லக்கூடிய சகோதரர். ஹதீஜா அம்மாவுடைய சகோதரர் பேர் என்னது? ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். அவருடைய மகன் பேர் என்ன சொன்னா ஹக்கீம். ஹிசாமுடைய மகன் ஹக்கீம் இருக்கிறாரு. அதாவது ஹதீஜா அம்மாவுடைய அண்ணன் மகன் அல்லது தம்பி மகன் வச்சுக்கோங்க. ஹதீஜா அம்மாவுடைய அண்ணன் மகன் அல்லது தம்பி. அந்த ஹிசாமுடைய மகன் ஹக்கீம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த சிறுவரை வந்து ஸைத் அவர்களை சந்தையில விலைக்கு வாங்குறாங்க. விற்கப்பட்ட ஸைத் அவர்களை விலைக்கு வாங்குறாங்க. அப்படி விலைக்கு வாங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த சிறுவர் மட்டுமல்ல, இவரோடு சேர்ந்து வேறு சிலரையும் என்ன செய்யறாங்க, விலைக்கு வாங்குறாங்க. அப்படி வாங்கி வீட்டுக்கு போன உடனே அந்த தன்னுடைய அண்ணன் மகனுடைய வீட்டிற்கு, அதாவது அந்த ஹக்கீமுடைய வீட்டிற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, வர்றாங்க. வரும்போது இந்த இவர் சொல்றாரு, என்னுடைய மாமி அவர்களே, என்னுடைய மாமி ஹதீஜா அவர்களே, இந்த சிறுவர்களில் உங்களுக்கு பணிவிடை செய்ய நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நீங்கள் இந்த சிறுவர்ல யாரை விரும்புகிறீர்களோ அவரை அழைத்துக் கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த அதான் இருக்கக்கூடியவர்களிலே வசீகர தோற்றத்தோடு, இருக்கக்கூடியவர்களே நல்ல அழகான வசீகர தோற்றத்தோடு, நல்ல துருதுருவன் இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய ஸைத் அவர்களை என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுத்து அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஹதீஜா அம்மா யாரும் தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, முதல் மனைவி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஸைத் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யறாங்க. அதாவது அண்ணன் மகன் கொடுத்த அந்த சிறுவனை, அண்ணன் மகன் தனக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த சிறுவனை ஹதீஜா அம்மா என்ன பண்றான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யறாங்க. அன்பளிப்பு செய்யும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சிறுவனை வந்து உங்களுக்கு பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், அடிமையா வச்சோங்க. இந்த சிறுவனை அடிமையாக உங்களுக்கு பணியாளராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல நீங்க விரும்பினீங்கன்னா இந்த சிறுவனை விடுதலை பண்ணிருங்க. அதாவது விலைக்கு வாங்கப்பட்டவர்னால இவங்க விரும்பினாத விடுதலை பண்ண முடியும், இல்லைன்னு சொன்னா அவன் காலமெல்லாம் அடிமையா தான் இருக்கணும். அந்த அடிப்படையில ஹதீஜா அம்மா என்ன சொல்றாங்க, இந்த சிறுவனை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் விரும்பினால் இவரை அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள், பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் இவரை விடுதலை செய்து விடுங்கள், உங்களுடைய விருப்பம் சொல்லிட்டு அன்னை ஹதீஜா அவர்கள் இந்த ஸைத் அவர்களை யாருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள். அப்ப அன்பளிப்பாக பெற்ற நிலைமையில ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, ஹதீஜா அம்மாவுடைய வீட்டுல தான் ஸைத் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இங்கே பெற்றோர், அதாவது இந்த ஸைத் அவர்களை தொலைத்து அவருடைய பெற்றோர் இருக்கிறாங்களே, ஹாரிசா அவர்களும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஸைத் அவருடைய தாயாக இருக்கக்கூடிய சௌதா அவர்களும் தன்னுடைய பிள்ளையை தொலைச்சிட்டு அவங்க என்ன செய்றாங்க, தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பிள்ளையை தொலைச்சிட்டு நீண்ட காலமாக, அதாவது குறிப்பிட்ட காலம் என்ன செய்யறாங்க, பிள்ளையை தேடி 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 அவங்க என்ன செய்றாங்க, ரொம்ப கவலைக்குள்ள உள்ளான நிலைமையில இருக்கிறாங்க. பிள்ளை எங்க இருக்குன்னே தெரியல, ஏன்னா கடத்தி கொண்டு போன பிள்ளை எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அப்ப அவங்களும் பல பகுதிகளுக்கு தேடுறாங்க, தேடி தேடி பார்த்துட்டு அசந்து போய் கடைசியில என்ன கிடைக்கல, நம்ம பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த பெற்றோர் என்னன்னா வருத்தத்துல இருக்கிறாங்க. அப்படி வருத்தத்துல இருக்கும் போது இந்த ஸைத் அவர்கள் மக்காவில இருக்கிறாங்க. ஸைத் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல மக்காவில இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்காவிற்கு வரக்கூடிய சிலர் வந்து ஸைத் அவர்கள் இங்கே இருப்பதை பார்த்து விட்டு இந்த பெற்றோரிடத்துல தகவல் சொல்றாங்க, நீங்க காணாம போன மகனை தேடிட்டு இங்க அலையிறீங்க, உங்க மகன் மக்காவில இந்த மாதிரி முகமதுடைய வீட்டுல இருக்கிறாரு, உங்க மகன் எங்க இருக்காருன்னு சொன்னா, ஸைத் எங்க இருக்காருன்னு சொன்னா மக்காவில முகமதுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெற்றோர்களுக்கு வந்து மகிழ்ச்சி தாங்கல, நம்முடைய மகன் கிடைத்து விட்டான் அப்படின்னா. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், அவருடைய பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் அரபுலகம் அறிந்த ஒரு பாரம்பரியம், அதனால வந்து ஒரு சிறப்புக்குரிய குடும்பத்துல போய் இருக்கிறாரு, அதனால நாம போய் கேட்டோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளை நம்மளை கொடுத்துருவாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. அப்படி மகிழ்ச்சியில இருக்கும் போது அதாவது ஸைதாவுடைய தந்தை ஹாரிசா அவர்கள், ஸைதாவுடைய தந்தை ஹாரிசா அவர்களும் அது மாதிரி ஸைத் அவருடைய சித்தப்பா வந்து காப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ஸைதுடைய தந்தை ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அவர்களும் அதே மாதிரி ஸைதுடைய சித்தப்பா காப் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. யாரிடத்துல ஸைத் வளர்ந்து வருகிறார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்கன்னா, அதாவது ஸைதுடைய தகப்பனாரும் ஸைதுடைய சித்தப்பா ரெண்டு பேரும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். சந்திச்சு என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எங்களுடைய சிறுவன், எங்களுடைய மகன் வந்து உங்க இடத்துல இருக்கிறார்,
நீங்கள் வந்து அந்த மகனை எங்களிடத்துல திரும்ப ஒப்படைத்து விடுங்கள். அந்த மகனுக்குரிய ஈட்டுத் தொகை எதுவோ நீங்கள் என்ன விலை கேட்டாலும் அதை நாங்கள் கொடுப்பது தயாரா இருக்கிறோம். எங்க பிள்ளைய வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் வந்து என்ன நீங்க விலைக்கு வாங்கினால் தானே, அதனால நீங்க என்ன தொகை கேட்கிறீர்களோ அதற்கு பகரமாக நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை நாங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாரை பத்தி நீங்க சொல்றீங்க, யாரை பத்தி நீங்க கேட்கறீங்க அப்படிங்கும் போது, ஜெயிது தான், உங்கள்கிட்ட வளரக்கூடிய ஜெயிதை பற்றி தான், நான் ஜெயிதுடைய தந்தை இருக்கிறேன், ஜெயிதுடைய சின்னப்பா இருக்கேன், நாங்க 2 பேரும் தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம், எங்க பிள்ளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் அந்த சிறுவனை கூப்பிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்களோ உங்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஜெயித் அவர்களை நான் வந்து இப்ப உங்க முன்னாடி வர வைக்கிறேன். நீங்க வந்து கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவர் உங்களோடு வந்து விட்டால் நீங்க என்ன செய்யலாம், அழைச்சிட்டு போகலாம். நீங்க எனக்கு எந்த தொகையும் தர வேண்டியதில்லை. ஏன்னா உங்க பிள்ளை அது. நாங்க விலைக்கு வாங்கியிருந்தா கூட, எங்களிடத்துல அடிமையாக இருந்தாலும் கூட, அது பிள்ளை உங்களுடைய பிள்ளை என்பதனால நீங்கள் அழைக்கும் போது உங்களோடு அந்த பிள்ளை வந்து விட்டால், ஜெயித் உங்களோடு வந்து விட்டால், நீங்கள் என்ன செய்யுங்க, தாராளமா அழைச்சிட்டு போங்க. எனக்கு எந்த ஒரு பகரமாக எந்த துறையும் தகையும் தர வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அதே நேரத்துல ஜெயித் வந்து உங்களோடு வர மறுத்து என்னோடு தான் இருப்பார் என்று முடிவெடுத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவரை வற்புறுத்தி கூப்பிடக்கூடாது. அந்த முடிவை வந்து யார் எடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா ஜெயித் வந்து பெரிய பிராயத்துல இருந்தா என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். யாரை விலைக்கு வாங்கினவங்க முடிவெடுக்கலாம். ஜெயித் வந்து சிறுவரா இருக்கிறாரு. சிறுவரா இருக்கும் போது அவருக்குன்னு ஒரு ஆசாபாசங்கள் இருக்கும் தானே, பெற்றோரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசாபாசங்கள் இருக்கும் தானே. அப்ப அந்த ஆசாபாசங்களை முக்கியத்துவம் கொடுக்கின்றனால, மதிப்பு கொடுக்கின்றனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஜெயிதுடைய முடிவுக்கு விடுறாங்க. ஜெயித் நினைச்சா அவங்க கூட போகலாம், ஜெயித் நினைச்சா இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு விட்டு பெற்றோர்கிட்ட, அதாவது தந்தை இடத்துல சித்தப்பாட்டு இந்த கண்டிஷனை போடுறாங்க. அவர் வந்தா கூட்டு போங்க, வரலன்னு சொன்னா நீ கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒப்பந்த அடிப்படையில ஜெயித் அவர்கள் என்ன செய்றாங்க, வந்து 2 சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வந்திருக்கிற 2 பேர் யாரும் தெரியுதா உங்களுக்கு, வந்திருக்கிற 2 பேர் யாரும் தெரியுதா அப்படின்னு ஜெயிதை பார்த்து கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிதுடைய பெற்றோரை பார்த்தே இல்லையில, ஜெயிதுடைய தந்தை எப்படி இருப்பான்னு ரசூலுல்லாஹ் பார்த்தா கிடையாது, ஜெயிதுடைய சித்தப்பா எப்படி இருப்பான்னு ரசூலுல்லாஹ் பார்த்தா கிடையாது. வேற யாராவது வந்து பிள்ளை கேட்க கூடாதுல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வந்திருக்கிற யாரும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவர் சொல்றாரு, நீ வந்திருக்கிற என்னுடைய தந்தையும் என்னுடைய சின்ன அப்பாவும் தான் வந்திருக்காங்க. என்னை கேட்டு வந்த, ஏதாவது வந்திருக்கக்கூடியவர் 2 பேர்ல யாருன்னு சொன்னா, ஒன்னு என்னுடைய தந்தை, மற்றொன்று என்னுடைய சின்ன அப்பா அப்படின்னு ஜெயித் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப சொன்ன பின்னாடி அந்த மாதிரி இந்த 2 பேரும் என்ன கேட்கிறாங்கன்னா, ஜெயித் அவர்களே எங்களோடு வந்து விடுங்கள் அப்படின்னு வந்து தன்னுடைய பிள்ளையை 2 பேரும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் கூப்பிடுறாங்க, ஜெயிதா எங்களோட வந்துருங்க, நம்ம போயிருவோம், நம்முடைய வீட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த சிறுவரை கூப்பிடுறாங்க, ஜெயித் அவர்களை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது என்ன சொல்றாங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நான் வந்து இவங்களோட நான் இருந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் நபியாக ஆன காலகட்டம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த முகமது அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன். அவர்கள் வந்து என்னை வந்து சிறந்த முறையில் நடத்தினாங்க. என்னை வந்து ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட சிறுவனை போல நடத்தின என்னை ஒரு சிறந்த முறையில் நடத்தினாங்க. அது மாதிரி இவரிடமிருந்து நான் பல்வேறு நற்குணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த குறுகிய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது அவர்களிடமிருந்து நான் நினைச்ச பல்வேறு நற்குணங்களை கற்றுக்கொண்டேன். அவரிடம் பல நல்ல நடத்தைகளை கற்றுக்கொண்டேன். என்னை அவர் சிறந்த முறையில் பராமரித்தார்கள். என்னை அடிமை போன்றவர்கள் நடத்தவில்லை. எனவே நான் உங்களோடு வரமாட்டேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருப்பேன். ஒரு சிறுவர் வந்து 10 வயதுக்கு கீழே உள்ள ஒரு சிறுவர் வந்து தகப்பன் கூப்பிடும் போது வராம யார் வந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க கூட இருப்போம்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்காங்க. இந்த இடத்துல எதை பார்க்கணும் சொன்னா, ஜெயித் வந்து ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெரிய விஷயம் கிடையாது. ஜெயித் அவர்கள் தன்னுடைய தந்தையை ஒதுக்கி தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடத்தை இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி ஜெயித் அவர்கள் ஒரே முடிவாக சொல்லிவிட்டேன், நான் உங்களோட வரமாட்டேன், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருப்பேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தன்னுடைய முடிவை சொல்லி விடுகிறார்கள். சொன்ன பின்னாடி அந்த பெற்றோர்கள், அதாவது தந்தையும் சின்னவாப்பாவும் வருத்தம் தான் அவங்களுக்கு. என்னடா நம்ம பிள்ளை நம்ம கூப்பிட்டு வரலையே, வேற யாராவது கூப்பிட்டு வந்தா கூட பரவாயில்ல, பெற்ற தகப்ப வந்து கூப்பிடுறாரு, தகப்பனோடு வந்து சித்தப்பா வந்தா கூட தந்தையோட சகோதர சித்தப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் வரலாண்டவன அவர்களுக்கு சிறிய வருத்தம் இருந்தது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை வந்து தேர்ந்தெடுத்த காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, மக்கள் மத்தியில ஜெயிதை கூப்பிட்டு வராங்க, காபாவை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு மக்கள் மத்தியில பொது அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்பு செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஜெயித் இனி என்னுடைய மகன். எப்படி வந்து ஜெயித் இப்னு முஹம்மது ஆனாரு, ஜெயித் இப்னு ஹாரிஸாவா இருந்த அவர்கள் எப்படி ஜெயித் இப்னு முஹம்மது ஆகிறார் சொன்னா, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க, இந்த ஜெயித் வந்து என்னுடைய மகனாவார், இனி ஜெயித் வந்து எனக்கு வாரிசாவார், ஜெயித் வந்து எனக்கு வாரிசாவார், நான் ஜெயிதுக்கு வாரிசாவேன்.
ஒருவேளை அவர் எனக்கு முன்னாடி மரணித்து விட்டால், அதாவது அவருக்கு முன்னாடி நான் மரணித்து விட்டாலோ, அல்ல எனக்கு பின்னாடி அவர் மரணித்து விட்டாலோ, ஆக எனக்கு ஜெயித் வாரிசாவால் ஜெயிதுக்கு நான் வாரிசாவேன். இன்று முதல் ஜெயித் என்னுடைய மகன் என்று டிக்ளேர் பண்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகன் என்று யாரை டிக்ளேர் பண்றாங்க? ஜெயித் ரலியல்லாஹு அவர்களை டிக்ளேர் பண்றாங்க, பொது அறிவிப்பு செய்யறாங்க. அந்த பொது அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே வந்து அந்த பெற்றோர் பாக்குறாங்க, தந்தை பாக்குறார், காரிசா பாக்குறார். அதாவது நம்முடைய பிள்ளை நம்ம ஒதுக்கிட்டு நம்மளோட வரலாம் பரவாயில்ல, ஆனா உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய முகமதுடைய மகன் என்று அவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப முகமதுடைய மகனாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா திரும்பி போறாங்க. அப்ப இந்த அறிவிப்புக்கு பின்னால் மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அன்றிலிருந்து ஜெயித் இப்னு ஹாரிஸா என்று அழைத்த அவர்களை ஜெயித் இப்னு முகமது என்று மக்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மகன் டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா? அதாவது சுவீகார புத்திரனாக யார் தேர்ந்தெடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த காரணத்தினால அன்றிலிருந்து மக்கள் வந்து ஜெயித் இப்னு ஹாரிஸா என்பதை மாற்றி ஜெயித் இப்னு முகமது என்று மக்கள் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் இன்று இது எவ்வளவு காலமா இருக்குன்னு சொன்னா, மக்காவுல இருந்த காலம் வரைக்கும் கிடையாது. மக்காவுல 10 வருஷம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே, 13 வருஷம் இருந்தாங்க. அந்த 13 வருஷமும் ஜெயித் இப்னு முகமது என்று தான் அழைக்கப்பட்டார். அதே மாதிரி மக்காவில இருந்து நாடு துறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தாங்களே, மதீனா வந்து 2 ஆண்டு காலமும் எப்படி அழைக்கப்பட்டார் சொன்னா ஜெயித் இப்னு முகமது என்று தான் அழைக்கப்பட்டார். அப்ப ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயித் இப்னு ஹாரிஸா என்பதை விட ஜெயித் இப்னு முகமது என்பதுதான் வரலாற்றில் பிரபல்யமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சுமார் 15 ஆண்டு காலங்கள் மக்கள் வந்து ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்களை ஜெயித் இப்னு முகமது என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அப்ப இதுதான் பெயருக்கான காரணம் என்பதை நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது வந்து இந்த நிலை மாறுகிறது என்று சொன்னால், அதாவது முகமது மகன் ஜெயித் என்ற இந்த நிலை எப்போது மாறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் மாற்றுகிறான். அது வரைக்கும் மக்கள் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க, ஜெயித் இப்னு முகமது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அல்லாஹ் எப்போது மாற்றுகிறான் என்று சொன்னால், மதீனா வந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குகிறான். அதாவது சுவீகார பிள்ளைகளை, நீங்கள் தத்தெடுத்த பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்கள் என்று சொல்வதனால அவங்க உங்க சொந்த பிள்ளை ஆயிட மாட்டாங்க. சுவீகார பிள்ளைகளை அவர்கள் உங்க பிள்ளை நீங்க சொல்லிக்கலாம், சொன்னாலும் உங்க சொந்த பிள்ளை ஆகிட மாட்டார்கள். அதாவது நம்முடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளை தான் நம்முடைய பிள்ளை. மற்ற எல்லாரையும் மகன் சொல்லலாம், என் பிள்ளை என் மகன் சொல்லிக்கலாம். அதாவது உறவு முறையில சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர, நம்ம அண்ணன் மகளை சொல்றோம் என் பிள்ளைன்னு சொல்லுவோம், மகன் சொல்லுவோம், மகளாயிருமா சொந்த மகளாயிருமா ஆகாது. வயிற்றிலிருந்து நம்முடைய வயிற்றிலிருந்து நமக்கு பிறந்திருக்கணும், அதுதான் மகளே தவிர மற்ற அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் சரி, தம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரு பிள்ளையா இருந்தாலும் சரி, என் மகன் சொன்னா கூட சொந்த மகன் உடிக்க உரிமை அவங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். என்ன வசனம் சொன்னா 33வது அத்தியாயம் 4வது வசனத்துல 33வது அத்தியாயம் 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுவீகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர் ஆகிவிட மாட்டார்கள். நீங்கள் வந்து சுவீகார பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் என்று சொன்னாலும் அவர்கள் உங்களுடைய புதல்வராக ஆகிவிட மாட்டார்கள். இதெல்லாம் உங்களுடைய வெறுமனே உங்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் இறங்கக்கூடிய காலம் வரையிலும், அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கக்கூடிய காலம் வரையிலும் மக்கள் எப்படி அழைத்தார்கள்? ஜெயித் இப்னு முகமது என்று தான் அழைத்தார்கள். அப்ப அல்லாஹ் தான் இதுக்கு ஒரு தடை போடுறான், இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு தடை போடுகிறான். அது மாதிரி தடை போட்டு அடுத்து வந்து அல்லாஹ் வந்து அந்த மக்களை எப்படி கூப்பிடணும்? நாம ஒரு அனாதை சிறுவனை எடுத்து வளர்க்கிறோம், அவனை நாம எப்படி கூப்பிடணும்? நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம பேரை இன்சிலா போட்டுக்கலாமா? நீ போட்டு அலையிறாங்க. நம்ம ஆளுகளே கூட பிள்ளை மாதிரி நான் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அப்படியெல்லாம் இன்சில் போட முடியாது. அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தோம்னு சொன்ன அந்த மாதிரி நம்முடைய சொந்த இன்சில் அது போடக்கூடாது. போட்டா அதுதான் பெரிய ஹராம். ஏன்னு சொன்னா யாரோ ஒரு பெற்றோர் பிறந்ததை இதை ஏன் இன்சில போட்டு வைங்க, ஏன் இன்சில் போட்டா நான் தத்தெடுத்த பிள்ளை ஏன் இன்சில போட்டேன்னு சொன்னா அந்த மனைவியுடைய கற்புக்கு கலங்காது. ஏன்னா யாரோ ஒரு தம்பதிக்கு பிறந்தவங்க அவங்க அந்த தந்தையுடைய இன்சில ஒதுக்கி வச்சுட்டு ஏன் இன்சில் அங்க போட்டோம்னு சொன்னா யாருடைய கற்பு கலங்கும்? அந்த பெண்ணுடைய இவனுடைய சிறுவனுடைய தாயுடைய கற்பு கலங்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, நீங்கள் தத்தெடுத்த தத்தெடுத்தவர்களை அவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லிதான் நீங்க அழைக்கணும். நீங்க தத்தெடுத்தீங்கன்னு சொன்னா உங்க இன்சில போடக்கூடாது, அவனுடைய தந்தை யாரோ அவனுடைய இன்சிலா நீங்க போடணும். அந்த தந்தையுடைய பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள், அதுதான் வந்து அல்லாஹ்விடத்துல நீதியானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்தால் அந்த பிள்ளை வந்து நம்முடைய வளர்ப்பு பிள்ளை தானே தவிர நம்முடைய சொந்த பிள்ளை கிடையாது. அந்த சொந்த பிள்ளைக்குரிய எந்த உரிமையும் அந்த பிள்ளை கிடையாது. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கு உள்ள எந்த உரிமையும் யாரும் கிடையாது, வளர்ப்பு பிள்ளை கிடையவே கிடையாது. நாம என்னதான் வந்து நம்ம புள்ள மாதிரி வளர்த்தாலும் சரி அந்த உரிமை அந்த பிள்ளை கிடையாது. நம்முடைய இன்சில அந்த பிள்ளை போடக்கூடாது, போட முடியாது. அதுதான் என்ன சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய தந்தை பெயர்களை நீங்க அழைங்க. சரி, ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம், தந்தை யாருன்னு தெரியல, தெரிஞ்சா இன்சில் போடலாம். தெரிஞ்சா என்ன செய்யலாம், அந்த பிள்ளைக்கு வந்து அந்த தந்தையோட இன்சில போடலாம். தெரியல என்ன செய்யறது, தெரியல நம்ம இன்சில போட்டுக்கலாமா? அப்பவும் போட முடியாது.
தெரியலனா கூட யாரு பெற்றெடுத்த பிள்ளைன்னு தெரியலனா கூட என்ன செய்ய முடியாது, நாம அவனுக்கு நம்முடைய இன்சில போட முடியாது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு வழிகாட்டுற என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி அவருடைய தந்தை பெயரை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களின் மார்க்கத்தில் சகோதரலாம் நண்பர்களாக இருக்கிறார்கள். தந்தை பேர் தெரிஞ்சா தந்தை பேர் சில போடுங்க. அப்படி இல்லையா நீங்க வளர்த்து வரக்கூடிய அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்துல உங்களுக்கு சகோதரர்கள், அது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டா. ஒண்ணு நீ சகோதரன் நினைச்சுக்க, பேர் தெரிஞ்சா பேரை போட்டு, தெரியலையா அவன் உனக்கு சகோதரன், உனக்கு சகோதரன் உன்னுடைய நண்பன் என்று நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் அதற்கும் வழிகாட்டினான். அந்த வசனம் வந்து 33வது அத்தியாயம் 5வது வசனத்தை பார்க்க முடியும். அதாவது பிள்ளைகளை சுவீகார பிள்ளைகளை உங்கள் பேரால் நீங்கள் அழைக்க சொல்லக்கூடிய வசனம் 33வது அத்தியாயம் 4வது வசனம். ஆனால் எப்படி அழைக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வேற சொன்னா 33வது அத்தியாயம் 5வது வசனத்துல வருகிறது. ஆக இந்த மாதிரி அல்லாஹ் வந்து தடுக்கக்கூடிய காலம் வரையிலும் எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செய்தவர்களை ஜெயித் இப்னு முகமது என்றுதான் மக்கள் அழைத்தார்கள் என்ற செய்தி வந்து சஹீஹ் புகாரில 4782வது இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். இந்த செய்தியெல்லாம் எவ்வளவு பார்க்க முடியும் சொன்னா 4782வது இலக்கமாக சஹீஹ் புகாரில நீங்க பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படியான ஒரு சூழலில ஜெயித் இப்னு ஹாரிஸாவாக பிறந்து ஜெயித் இப்னு முகமதாக மாறி அவர்கள் மூலமாக ஒரு சிறந்த ஒரு சட்டம் தத்துப்பிள்ளை விஷயத்துல முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் இருந்திருக்கான், நமக்கு தந்திருக்கிறான். இது ஒரு விஷயம். அன்பிற்குரியவர்களே, இப்ப இந்த தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய இந்த ஜெயித் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பணிவிடை, அதாவது என்ன சொன்னா அவருக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். யாருக்கு? ஜெயித் அவர்களுக்கு. யார் திருமணம் பண்ணது? திருமணம் பண்ணி வச்சு யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த மாதிரி இந்த ஜெயித் அவர்களும் அவர்களுக்கு அது மாதிரி திருமணம் செஞ்சு வச்ச மட்டுமல்லாம ஜெயித் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த பேரன் போட்டு நேசித்தார்கள். சொந்த பேரனை எப்படி வந்து ஹசன் ஹுசைனை எப்படி நேசித்தார்களோ அது போன்று இந்த ஜெயித் அவர்களை நேசித்தோடு மட்டுமல்ல ஜெயிதுக்கு பிறக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுமே நினைஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள். ஜெயித் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 பிரதானமான மனைவி நம்மால் பார்க்க முடிகிறது. அதல்லாமல் வேறு சில திருமணங்களும் செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக 2 பெண்களை ஜெயித் அவர்களை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க பார்க்க முடியும். ஜெயித் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெண்களை நினைச்சிருக்காங்க திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது முதலாவதாக சொல்ல முடியாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்ச முதல் பெண்மணி யார் என்று சொன்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள் யார் என்று சொன்னால் ஸைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஸைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று அறியப்பட்ட ஜெயித் அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவர்கள் வந்து குறைஷ் குலத்தை சேர்ந்தவங்க. யாரு? ஜைனப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த குறைஷ் குலம், உயர்வான குலம் என்று அறியப்பட்ட அந்த குலத்தை சேர்ந்த உயர்வான பெண்மணி என்று கருதப்பட்டவர்கள். ஜெயித் அவர்கள் யாரு? அடிமையா விலைக்கு வாங்கிட்டு வரப்பட்ட ஒருத்தர். சரியா? அப்ப அந்த அன்னைக்கு வந்து எதை பார்ப்பாங்க? இன்னைக்கே நம்ம பாக்குற மாதிரி நாம ஒரு பொண்ணு எடுக்க போறோம் சொன்னா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவங்களா இருக்கணும். கொஞ்சம் ஏழ்மையா இருந்தா வீட்டுல போய் நம்ம பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்னு பாக்குறமா இல்லையா? அந்தஸ்து பாக்குறமா இல்லையா? அப்ப அன்னைக்கு குலப்பெருமை அதிகமா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட ஜெயித் அவர்களுக்கு உயர்வான குலம் என்று அறியப்பட்ட குறைஷி குலத்தை சேர்ந்த தன்னுடைய மாமி மகளான ஜைனப் அவர்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாத்துல குலப்பெருமை என்பது கிடையாது. ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மற்றொரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம். அதுல குலப்பெருமை, இனப்பெருமை, பாரம்பரியம், அந்த லொண்டு இதெல்லாம் கிடையாது, எந்த தடையும் கிடையாது என்று அன்றைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைந்திருக்காங்க, நிலைநாட்டி இருக்கிறார்கள். அப்ப என்னன்னு சொன்னா அந்த மாதிரி ஜைனப் அவர்களை திருமணம் செய்து வைக்கிறார். வந்து என்ன சொன்னா முதலாவதாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஜெயித் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்றாங்க. ஜெயித் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு ஆலோசனை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஜைனப் அவர்களுக்கு ஒரு முழுமையான விருப்பம் கிடையாது. சொன்னா ஜெயித் அவர்களுடைய விஷயம் அடிமையாக இருந்தவர், அவர் அடிமையாக விலைக்கு வாங்கிட்டு வரப்பட்டவர். நாமளும் ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க பெண்மணி என்ற அடிப்படையில் இயல்பா இருக்குதானே. அது இருந்த உடனே அவர்கள் நினைச்ச முதலாவதாக சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்கிறான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்துல ஒரு காரியத்திலே கட்டளையிட்டு விட்டால் அதுல வந்து மாற்று கருத்து கொள்வதற்கு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த மூமினான முஸ்லிமான
யாருக்கும் அருகதை இல்லை, அனுமதி இல்லை என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதற்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஸைத் அவர்களை திருமணம் செய்ய சம்மதித்தார்கள். அந்த நேரத்தில் குலப்பெருமை இனப்பெருமை உடை தெரிந்து தன்னுடைய வளர்ப்பு மகனாக அடிமையாக இருந்த ஸைத் அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகளே, சொந்த மாமி மகளையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து வைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த திருமணத்தின் மூலமாக குலப்பெருமை இஸ்லாம் முற்றுமுழுதாக ஒழித்து கட்டி என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது மாதிரி இந்த ஜைனப் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல வந்து ஜைனப் அவர்களுக்கும் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கும் என்ன சில ஒத்து வரல, ரெண்டு பேருக்குமே என்னது ஒத்து வரல. அப்பப்போ பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க போய் தீர்த்து வைப்பாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை வந்து ஸைத் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் பண்ணி வைப்பாங்க. வச்சுட்டு அதுல ஸைத் அவர்கள் கூடுதலாக அறிவுரை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸைதே, நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள், நீ வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள், உன்னுடைய மனைவியை வந்து நீ வந்து விவாகரத்து பண்ணிடாத, உன்னுடைய மனப்பந்தத்தில் வைத்துக் கொள் என்று அறிவுரை சொல்லுவாங்க. யாருக்கு, ஸைத் அவர்களுக்கு. ஜைனப் அவர்களை விவாகரத்து செஞ்சிடக்கூடாது, பிரச்சனை வருதுன்னு இருக்கா வேண்டி, ரெண்டு பேருக்கு முட்டல் மோதல் வருதுன்னு இருக்கா வேண்டி இணைஞ்சிடக்கூடாது, விவாகரத்து பண்ணிடக்கூடாது, ஜைனப்பை உன்னுடைய மனப்பந்தத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி போட்டு பல்வேறு காலகட்டங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார் என்ற செய்தியெல்லாம் புகாரில 7420வது இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். இப்படியான ஒரு காலகட்டத்தில் என்னதான் இருந்தாலும், என்னதான் சமாதானம் பண்ணி வச்சாலும், அந்த முட்டு வீட்டுல குணங்களை புள்ள பொழைக்கான்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. அல்லா நாடினா பிள்ளைக்கு அது வேற விஷயம். அது பழமொழிக்கு சொல்லுவாங்க. முட்டு வீட்டுல பிறந்த உடனே எந்த பிள்ளை குணங்குதோ, பிறந்த உடனே எந்த பிள்ளை நோய் வாய்ப்படுதோ அந்த பிள்ளையை பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. இன்னைக்கு நவீனத்துல வந்துருச்சு. இன்னைக்கு வந்து தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே குழந்தைய வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்றா, என்னென்ன பாட்டு இருக்கு எல்லாத்தையும் வெளியே இருந்து வெளியே இருக்காங்க. இன்னைக்கு நவீனம். அன்றைக்கு நம்முடைய கல்விகள் காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பிள்ளை முட்டு வீட்டுல குழந்தை வச்சா அந்த பிள்ளை பிழைக்காதுப்பாங்க. காரணம் அன்னைக்கு நவீன வசதி கிடையாது. பிறந்த உடனே ஒரு குழந்தை வந்து குணங்கி போச்சு சொன்னா, நோய்வாய்ப்பட்டு சொன்னா அதை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான வசதி இல்லாத அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கும் ஆரம்பத்துல இந்த சில மன ரீதியாக ஒத்து வரவில்லை. இந்த ஒத்து வரவில்லை என்ற நிலைமையில சுமார் வந்து 1 வருடம் அல்லது அதற்கு சற்றும் அதிகம், 1 வருடம் அல்லது அதை விட சற்று கூடுதலாக சில மாதங்கள், இவ்வளவுதான் ரெண்டு பேரும் இணைந்தாங்க, இணைந்து வாழ்ந்தார்கள். அதற்கு முன்னாடி இணைந்தாங்க, ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். ரெண்டு பேரும் இணைந்துட்டாங்க. ஸைத் அவர்களும் ஜைனப் அவர்களும் பிரிந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து ஸைதுக்கு வந்து ஜைனப் அவர்களை முடித்து வைத்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து ஸைதுக்கு வந்து ஜைனப்பை முடித்து வைத்தார்களோ, அது போன்று ஜைனப் அவர்கள் விவாகரத்தான பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை திருமணம் பண்றாங்க? ஜைனப் அவர்களை, ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பண்றாங்க. யாரு? வளர்ப்பு மகனுடைய மனைவி. என்ன வர மருமகன் வெளியில பேசிக்கலாம், மருமகன் கிடையாது. என்ன அல்லாஹ் என்ன செய்யறாங்க, வளர்ப்பு மகன் ஒருபோதும் சொந்த மகன் ஆக முடியாதுக்காண்டி அந்த திருமணத்தை எல்லாம் நடத்தி வைக்கிறான். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இவர்கள் விவாகரத்தாகி அந்த இத்தாவுடைய காலம் முடிந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைதை கூப்பிடுறாங்க. ஸைதை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீ போய் ஜைனப்கிட்ட பேசு, நீ போய் ஜைனப்கிட்ட உன்னை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணக்க விரும்புறான்ற ஒரு செய்தியை வந்து ஜைனப்கிட்ட சொல்லு அப்படின்னு யார் அனுப்புறாங்க? யார் விவாகரத்து பண்ணாங்களோ அவர்களே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வந்து தூது விடுறாங்க, நீ போய் ஜைனப்கிட்ட இப்படி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை வந்து ரசூலுல்லாஹ் மணக்க விரும்புறாங்கன்ற செய்தியை வந்து ஜைனப்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க, சொல்றதை காண்டி போறாங்க. போனால் அன்னை ஜைனப் அவர்கள் என்ன செய்யறாங்க, மாவு பசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து மாவு பசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸைத் அவர்கள் போய் அவங்க பார்க்கும் போது ஏற்கனவே மனைவியா இருந்தவங்க இல்லையா, யாரு? ஜைனப் அவர்கள் ஸைதுடைய மனைவியா இருந்தவங்க. அப்ப மனைவியா இருந்தா முதல்ல சாதாரணமா பார்த்திருப்பாங்க. முன்னாடி வந்து விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவியின் அடிப்படையில் சாதாரணமா இருந்திருப்பாங்க. விவாகரத்து ஆய்விட்டு என்ற ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜைனப் அவர்கள் நம்முடைய தாயாக போறாங்க. ரசூலுல்லாஹ் மணந்தா என்ன ஆயிடுவாங்க? ரசூலுல்லாஹை மணந்து கொண்டால் ஒட்டுமொத்த உலக முஸ்லிமுக்கு தாய் என்ற அந்தஸ்து வந்துருவாங்க. அப்ப ஜைனப் அவர்கள் அந்த மாதிரி மாவு பிறந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்த உடனே ஸைத் அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து விடுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக போறாங்கன்ற அடிப்படையில் நம்முடைய தாயின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க அப்போதே வந்துடுறாங்க. உடனே நேரடியாக ஜைனப் அவருடைய முகத்தை பார்க்க வந்து தவிர்த்து என்ன செய்யறாங்க, முதுகு பக்கம் திரும்பிக்கிட்டு தன்னுடைய முதுகை வந்து ஜைனப் அவர்கள் பக்கம் வைத்துக் கொண்டு திரும்பி நின்றுகிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை வந்து மணக்க விரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஸைத் அவர்கள் சொல்றாங்க. புரியுதா இல்லையா? புரியுதா? புரியுதா? சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் இந்த விஷயத்துல நான் உடனே முடிவெடுக்க முடியாது. இந்த விஷயத்துல ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் தான் யாரை கல்யாணம் பண்ணாங்க? ஜெயித் அவர்களை கல்யாணம் பண்ணாங்க. இப்ப ஜெயிதோட விவாகரத்து ஆகி போச்சு. திரும்ப அடுத்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் அவர்களே திருமணம் செய்யறதுக்கான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ உடனே ஜைனப் அவர்கள் என்னன்னா, உடனே இந்த விஷயத்துல அல்லாஹ் எனக்கு கட்டளையிடாத வரைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கான ஒரு முடிவு தெரியாத வரைக்கும் நான் இந்த விஷயத்துல எந்த முடிவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜைனப் அவர்கள் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, உடனடியாக தொழுகைக்கு போறாங்க. அதாவது நான் என்னுடைய ரப்பிடத்துல இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கோரிக்கையை வைத்து அது பற்றி என்னுடைய ரப்பு என்னுடைய மனதில் எதை போடுகிறானோ அது வரைக்கும் நான் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, தொழுகைக்கு போறாங்க. தொழக்கூடிய இடத்துக்கு போய் தொழுகிறாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 33வது அத்தியாயம் 37வது வசனத்தை 33வது அத்தியாயம் 37வது வசனத்தை அருளுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான்னா, நபியே, ஜெயிதுடைய மனைவியாக இருந்த ஜெயித் தம்முடைய மனைவி ஜைனப்பை விவாகரத்து செய்து விட்ட பின்னால் அல்லாஹ் நேரடியா பேரை சொல்றான். இந்த வசனம் தான் ஆரம்பத்தில் சொன்ன ஜெயிதுடைய பேர் மட்டும் தான் குர்ஆன்ல வந்திருக்கு. இதுல அல்லாஹ் நேரடியாக சொல்றான், நபியே, ஜெயித் தன்னுடைய மனைவி ஜைனப்பை விவாகரத்து செய்து விட்ட பின்னால் அந்த ஜைனப்பை நாமே உங்களுக்கு மனமுடித்து வைப்போம். ஜைனப்பை அவர் விவாகரத்து பண்ணி முடிச்ச முன்னாடி அந்த ஜைனப்பை நாமே உங்களுக்கு மனமுடித்து வைத்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வஹீயின் மூலமாக அறிவிக்கிறான். இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஜைனப்புடைய வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2798வது இலக்கத்திலையும் பார்க்க முடியும். அதாவது மற்ற மனைவியர் எல்லாம், அதனாலதான் அன்னை ஜைனப் அவர்கள் என்ன செய்வாங்க? மற்ற மனைவியிடத்துல பெருமை அடிப்பாங்க. மற்ற மனைவியிடத்துல உங்களை எல்லாம் ஆயிஷா அம்மா, கதீஜா அம்மா, கதீஜா இறந்துட்டாங்க, ஹப்ஸா அம்மா, அந்த மாதிரி மற்ற மனைவி இருக்கிறாங்க பாருங்க. அந்த மனைவியிடத்துல எல்லாம் ஜைனப் பின் ஜக்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமை அடிப்பாங்க. என்ன பெருமை அடிப்பாங்கன்னா, உங்களை எல்லாம் உங்க வாப்பா உமா சேர்ந்து யாருக்கு? ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்களை எல்லாம் யார் கல்யாணம் பண்ண வச்சது? உங்க வாப்பா உமா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு என்னை யாரு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சான். அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக மனைவியானாங்க. தனியாவெல்லாம் கல்யாணம் நடக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கும் ஜைனப் அவர்களுக்கும் தனியா எந்த கல்யாண நிகழ்ச்சி நடக்கல. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வஹீ தான். வஹீயான உடனே அவர்கள் மனைவி ஆகிவிட்டார்கள். அதனால என்ன சொல்லலாம்? 7 வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இறைவன் என்னை ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆக்கி வச்சான் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? அவர்களுக்கு ஜைனப் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அப்ப ஜைனப் அவர்களை ஜெயித் அவர்கள் விவாகரத்து செய்த பின்னால் ஜைனப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகி அவர் இன்றைக்கு ஒட்டுமொத்த உம்மத்துடைய தாயாக ஆகிவிட்டார் என்ற செய்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மனைவி. அதாவது யாருன்னு சொன்னா ஜெயித் அவருடைய ஒரு மனைவி யாரு? ஜைனப் அவர்கள். அது மாதிரி இந்த மனைவி விவாகரத்துல முடிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது ஜைனப், அதாவது ஜெயித் அவர்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாங்க. யார திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னா, ஜைனப் அவருடைய திருமணம் மதீனாவில் நடந்துச்சு. ஜைனப் அவருடைய திருமணம் ஜெயித் அவர்களுக்கும் ஜைனப் அவர்களுக்கும் திருமணம் நடந்தது மதீனாவில். ஆனா அதற்கு முன்பாக மக்காவில் இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் அவர்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள். யாரை திருமணம் செய்து வைத்தார்கள் சொன்னா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இது பேர்லாம் அதான் அழுத்தி சொல்றேன். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மக்காவில் இருக்கும் போதே ஜெயித் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த உம்மு ஐமன் யார் என்று சொன்னார்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உம்மு ஐமன் அவர்கள் சிறுமியாக இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அம்மா இருக்காங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பேர் என்னது? ஆமினா அம்மா இருக்காங்களே, அவர்களிடத்துல பணிப்பெண்ணாக இருந்தார்கள். இந்த உம்மு ஐமன் அவர்கள் ஆமினா அவர்களிடத்துல பணிப்பெண்ணாக இருந்தார்கள். அந்த பணிப்பெண்ணாக சிறுமியாக இருக்கக்கூடிய நேரத்துல, சிறிய வயசு தான், ஒரு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி, ஒரு வயசு 7 வயசுக்குள்ள இருக்கும். அப்ப பணிப்பெண்ணாக இருந்தார்கள். பணிப்பெண்ணாக இருக்கும் போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இந்த உம்மு ஐமன் அவர்கள் ஆமினாவிடத்துல பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் யாரு பிறக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 6 வயதிலே என்ன செஞ்சாங்க? தாய் இறந்து போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 6 வயதிலேயே தாய் ஆமினா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். ஆமினா அவர்கள் இறந்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணி பராமரித்து வளர்த்தது யார் என்று சொன்னால் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் குடிச்ச தாய் வேற, கலிமான்னு ஒரு தாய் இருக்கிறாங்க, ஷுவைபான்னு ஒரு தாய் இருக்கிறாங்க. ஆனா அதாவது முழுக்க பராமரித்து வளர்த்த யார் என்று சொன்னால் இந்த உம்மு ஐமன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணி பராமரித்து வளர்த்தார்கள். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இந்த உம்மு ஐமன் அவர்களை பற்றி
ரசூல்லா நிறைய பாசம் வைப்பாங்க. ஏன்னா நம்ம வளர்த்த தாய் என்ற காரணத்தினால உம்மு ஐமன் அவர்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே பாசம் அதிகமா இருந்துச்சு. இந்த உம்மு ஐமன் அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய தாய்க்கு பின்னால் ஒரு தாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா என்னுடைய தாய்க்கு பின்னால் ஒரு தாய் யார் என்று சொன்னால் அது உம்மு ஐமன் தான் அப்படின்னு யார் சொல்லுவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது ஏறக்குறைய 40 வயதுல நபி ஆகிறாங்க. அப்ப உம்மு ஐமனுக்கு வயது என்னவா இருக்கும்? உம்மு ஐமனுக்கு அதை விட அதிகம் 45, 47, 46 அந்த ரேஞ்சில் இருக்கலாம்னு வைங்க. ஏன்னா ரசூல்லாவே அவர் தான் சின்ன வயசுல வளர்த்துருக்காங்க போது ரசூல்லாவை விட கூடுதலான வயசு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உம்மு ஐமன் அவர்கள் யாருன்னு சொன்னா அவர் மக்காவை சேர்ந்த மதீனாவை சேர்ந்தவர்களோ அல்லது குறைஷியரோ அல்லது நல்ல சிவந்த நிற பெண்மணியே கிடையாது. உம்மு ஐமன் அவர்கள் யாருன்னு சொன்னால் அவர் மக்காவை சேர்ந்த அரபு குலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் அபிசீனியா பகுதி, எத்தியோப்பியா பகுதியை சேர்ந்த கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி யாரு? உம்மு ஐமன் அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி, கருப்பா இருப்பாங்க. அரபு குலத்து பெண்மணி கிடையாது, கருப்பா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்கள பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது இந்த பூமியில் நடமாடக்கூடிய ஒரு சுவனத்து பெண்ணை, பூமியில் நடமாடக்கூடிய ஒரு சுவனத்து பெண்ணை உங்களில் யாரேனும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் தூக்கி வச்சு, பூமியில் நடமாடக்கூடிய ஒரு சுவனத்து பெண்ணை உங்களில் யாரேனும் திருமணம் செய்ய விரும்பினால் அவர்கள் உம்மு ஐமனை திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவு சிறப்பிச்சு சிராயை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சுவனத்து பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம், சுவனத்துக்குரியவங்க யாரு? உம்மு ஐமன் அவர்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்ப பூமியில நடமாடக்கூடிய ஒரு சுவனத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் வயசுல பார்க்கும்போது என்ன இருக்கான்? வயசுல பார்க்கும்போது உம்மு ஐமனுக்கும் அவர்களுக்கும் ஏறக்குறைய ஒரு 30 வயசு வித்தியாசம் வரும். குறைஞ்சபட்சம் உம்மு ஐமன் அவர்களுக்கும் இவர் ஸைத் அவர்களுக்கும் 30 வயசு வித்தியாசம் வரும். ஸைத் அவர்கள் சிறியவர், உம்மு ஐமன் மூத்தவர்கள். ரசூலுல்லாஹ்வோட ஒரு 5 வயசு மூத்தவங்க சொன்னா ஸைத் அவர்களுக்கு என்ன வரும்? ஒரு 30 வயசு கிட்ட வித்தியாசம் வரும். 30 வயது கிட்ட மூத்தவர்கள். ஆனாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே, ஏன்னா சுவனத்து பெண்மணி என்று சொன்ன உடனே ஒரு சுவனத்து பெண்ணை நாம திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா, நான் உம்மு ஐமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு ஐமன் அவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த உம்மு ஐமன் மூலமாகத்தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உசாமா பின் ஸைத், உசாமா அவர்கள் பிறந்தார்கள். நம்ம அந்த தந்தை மகன் என்ற டாபிக் போட்டிருக்கோமே, அந்த மகனாக வரக்கூடிய உசாமா அவர்கள் யாருக்கு பிறந்தவங்க சொன்னா ஸைத் அவர்களுக்கும் ஸைனப் அவர்களுக்கும் பிறந்தவர்கள் கிடையாது. ஸைத் அவர்களுக்கும் கருப்பின பெண்மணியாக இருந்த அடிமையாக இருந்த உம்மு ஐமன் அவர்களுக்கும் பிறந்தவங்க தான் யாரு? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம விளைவிக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஐமன் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசம் காட்டினா சொன்னா, ஒரு பக்கம் ஸைத் அவர்கள் வளர்ப்பு மகன் என்ற அந்தஸ்துல ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் அவர்கள் திருமணம் செய்த உம்மு ஐமன் அவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மற்றொரு தாய் என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பின்னாடி இந்த உம்மு ஐமன் அவர்களுக்கு அதாவது கைபர்ல உள்ள தோட்டங்கள், அதாவது கைபர் தோட்டங்களில உள்ள சில பேரிச்ச மரங்களை இணைந்தாங்க உம்மு ஐமனுக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அன்பளிப்பு செய்திருந்தாங்க பார்க்கிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உம்மு ஐமன் எந்த அளவு பாசம் காட்டினான்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு போனோம். நானும் ரசூலுல்லாஹும் உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு போனோம். அப்படி போகும்போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்துல ஏதோ பருகக்கூடிய சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு பொருளை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மு ஐமன் அவர்கள் ஏதோ பருகிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பாக இருந்தார்களோ அல்லது அந்த பானம் பிடிக்கவில்லை என்னன்னு தெரியல. நோன்பாக இருந்தார்களோ அல்லது அந்த பானம் பிடிக்கவில்லை என்னன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடல உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரத்த குரலில் கண்டித்தார்கள். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளை சாப்பிடலன்னா, எப்படி ஒரு தாய் சோறு ஊட்டும் போது பிள்ளை சாப்பிடலாம் ஒரு தாய் எப்படி கண்டிப்பாங்க? உலக சாப்பிட என்ன சொல்ற அப்படின்னு கண்டிப்பாங்களா இல்லையா? அந்த தாயுடைய அந்தஸ்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வளர்ந்த பிள்ளையாக இருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் வயசு 50 தாண்டி போச்சு, அவங்களுக்கு வயசு 55 கிட்ட ஆகி போச்சு. ஆனால் அவங்க எப்படின்னு சொன்னா, தன்னுடைய சிறிய பிள்ளைன்ற நினைப்பிலே அவங்க என்ன செய்றாங்கன்னா, சாப்பிடலன்றவன ரசூலுல்லாஹ் கடுமையான கோபத்துல உரத்த குரலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, அப்ப கடைசி காலம் வரையிலும் உம்மு ஐமன் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய பிள்ளையாக பாவித்திருக்கிறார்கள். அதுபோன்று மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செல்லக்கூடிய வீடாக உம்மு ஐமனுடைய வீடு தான் இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ரெண்டு பேருக்கு மத்தியில தாய் மகன் என்ற அந்த பாசப்பிணைப்பு இருந்திருக்கிற இந்த செய்தி முஸ்லீம்ல 4848 இலக்கத்தை பார்க்க முடியும். அன்புக்குரியல அது மாதிரி இந்த உம்மு ஐமன்
அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு பாசம் காட்டினாங்க. உம்மு ஐமன் மீது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் உசாமா, அவருக்கு பிறந்த பிள்ளை உசாமா மீதும் பாசம் காட்டினாங்க. அது மாதிரி மற்ற பிள்ளைகள் என்னென்ன பிள்ளைகள் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உம்மு ஐமன் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான அந்த முகப்பத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், அதாவது ஒரு செய்தி வருகிறது சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து தொழுகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்திருக்கும் போது ஒருத்தர் வந்து தொழுகிறார். அப்ப தொழும் போது அப்படி தொழக்கூடிய அவர் வந்து ஒழுங்கா ருக்குவும் செய்யல, ஒழுங்கா சஜ்ஜாவும் செய்யல. ஒழுங்கா ருக்கு செய்யாம, ஒழுங்கா சஜ்ஜா செய்யாம அவர் வந்து ஒரு மாதிரியா ஒரு பொடுபோக்காக தொழுகிறான்னு வச்சோங்களேன், அதை கவனக்குறைவா தொழுகிறார். ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி தொழுகிறார். தொழுத உடனே இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய பக்கத்துல உள்ள ஒருத்தர் கேட்கிறார், யாரு இது, அவரை கூப்பிடுங்க, நான் உபதேசம் பண்ணுவேனே, அவரை கூப்பிடுங்க, நான் வந்து உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கும் போது, யாருன்னு கேட்கும் போது அப்ப அவருக்கு இப்னு உமர் அவர்களுக்கு சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா, இவ யாரு தெரியுமா, இவர் வந்து உம்மு ஐமனுடைய மகனுடைய மகன். உம்மு ஐமனுடைய நேரடி மகன் கூட கிடையாது, உம்மு ஐமனுடைய பேரன், மகனுடைய மகன். உம்மு ஐமனுடைய மகன் ஹஜ்ஜாஜுடைய மகன் தான் இவரு. உம்மு ஐமனுடைய மகன் ஹஜ்ஜாஜுடைய மகன் தான் இவரு, பேரன். உம்மு ஐமனுக்கு பேரன் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லப்படுகிறது. இப்ப சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு இறந்துட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இறந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் சம்பவம் நடக்குது. உம்மு ஐமனுடைய பேரன் தொழுகிறார். இப்படி அப்புறம் இப்னு உமர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்திருந்தால் இவரையும் நேசித்திருப்பார்கள். ஏன்னா உம்மு ஐமனுடைய பேரன்ற காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் அவர்கள் பாசம் வச்சிருந்தாங்க, அவருடைய மகன் மீது பாசம் வச்சிருந்தாங்க. அதே வரிசையில இவரை பார்த்திருந்தால் இவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு உம்மு ஐமனுக்கும் ரசூலுல்லாஹி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பை விவரித்தார் என்ற செய்தியை வந்து நீங்க புகாரில 3737வது இலக்கத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் செய்த் அவர்கள் மீது ரசூலுல்லாஹ் மகன் என்ற அடிப்படையில வளர்ப்பு மகன் என்ற பேர்ல ஒரு பாசம், அது மாதிரி அவர்கள் திருமணம் செய்து வைத்த உம்மு ஐமன் அவர்கள் மீது பாசம், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது ரசூலுல்லாஹ் கொண்ட முகப்பத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னாடி கூட இந்த உம்மு ஐமன் அவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்துல அடிக்கடி உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய தாயை சந்திச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இறந்த பின்னாடி உம்மு ஐமன் அவர்கள் அழுக ஆரம்பிச்சவங்க அழுகை நிறுத்தவே கிடையாது. ரசூலுல்லாஹ் இறந்த பின்னாடி உம்மு ஐமன் அவர்கள் 5 மாசம் தான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இறந்த பின்னாடி உம்மு ஐமன் அவர்கள் வாழ்ந்த மாதம் 5 மாசம் தான், வெறும் 5 மாசம் தான் இருந்தாங்க, உயிரோட இருந்தாங்க. ஆனா எப்ப ரசூலுல்லாஹ் இறந்தாங்களோ அன்னைக்கு அழுக ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் நிறுத்தவே கிடையாது. அந்த மாதிரி தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி யாரு கிடைக்குன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கும். அடுத்த கலீஃபாவா இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த மாதிரி உம்மு ஐமன் அவர்கள் இப்படி இருக்கிறாங்க, கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை அவர்களால் தாங்க முடியல அப்படின்ற அடிப்படையில் கருத்து சொன்னப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்கள உம்மு ஐமன் அவர்களை சந்திக்க போறாங்க. உம்மு ஐமன் அவர்களை சந்திக்க போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுக்கு போன உடனே போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உம்மு ஐமன் அவர்களை அடிக்கடி சந்தித்து வந்தார்களோ அது போன்று நாமும் சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி உம்மு ஐமன் அவர்களை இருக்கக்கூடிய காலமெல்லாம் சந்தித்தார்களோ அது போன்று நாமும் சந்தித்து வருவோம் என்று சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா 2 பேரும் போறாங்க. அப்ப போன உடனே உம்மு ஐமன் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார். இவரை பார்த்த உடனே இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உம்மு ஐமன் அவர்கள் இவர்களை பார்த்த உடனே அதிகமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2 பேருமே கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மிடத்துல இருப்பதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மிடத்துல இருப்பதை விட அல்லாஹ்விடத்துல இருப்பது சிறந்தது அல்லவா? அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதரை இருந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டான், அழைத்துக் கொண்டான். நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்குரிய அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பது சிறந்தது அல்லவா? அப்படிதானே நீங்க நினைக்க வேண்டும், ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது என்பதை நான் அறியாதவள் அல்ல. ஏன்னா மரணம் என்பது அனைவருக்கு பொதுவானது, தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது என்பதை நான் அறியாதவள் அல்ல. நான் எதற்காக அழுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்த பின்னால் வானிலிருந்து இறங்கக்கூடிய மறை செய்தி நின்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பின்னால் இது நின்று போச்சு, வஹி நின்று போச்சு.
குர்ஆன் அல்லாஹ் வஹி இறக்கினான். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டான், வானத்திலிருந்து வஹி இறக்கி கொண்டிருந்தான், குர்ஆனை இறக்கி கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த காரணத்தினால அல்லாஹ்விடம் வந்து வர வேண்டிய வஹி நின்று விட்டது நமக்கு. அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததை நினைத்து ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அருள்மாரியாக இருக்கக்கூடிய அந்த வஹி நமக்கு வராமல் நின்று விட்டது, குர்ஆன் முற்றுப்பட்டு விட்டது, அதற்காக நான் அழுகிறேன் என்று சொன்னார்ல. இன்றைக்கு அந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்க எத்தனை பேர் எடுத்து பார்க்கிறோம்? அந்த சகாபி பெண்மணி, அந்த உம்மு ஐமன் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் எதை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள்? குர்ஆன் நம்மிடத்தில் முற்று பெற்று விட்டது, அல்லாஹ்வுடைய தொடரும் நமக்கு இல்லாமலாகி விட்டது என்று கவலைப்பட்டார்கள். அந்த அல்லாஹ்வுடைய வேதம் நம்மிடத்தில் இருக்கு. நாம் எத்தனை பேருக்கு தினமும் அதை ஒரு 10 நிமிடம் திறந்து பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்போம்? சொல்ல முடியுமா? நமக்கும் அதற்கும் இன்றைக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கிறது. அன்றைக்கு அவள் குர்ஆனை அந்த அளவுக்கு நேசித்த காரணத்தினால் தான் எந்த ஒரு பொருளை நேசிக்கிறோமோ அந்த பொருள் நமக்கு நின்று விட்டு என்றால் வருத்தம் வரும். நாம எந்த பொருளை நேசிக்கல, நின்னாண்ட வந்தாண்ட போனாண்ட நம்ம போயிடுவோம். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் உம்மு ஐமன் அவர்கள் குர்ஆனை நேசித்தார்கள். அதன் காரணமாக குர்ஆனுடைய வஹி நின்று விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை நினைத்து கண்ணீர் வெடித்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம்னா, அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் வஹி நின்று விட்ட என்ற கவலை ஒரு பக்கம். இதன் காரணமாக அவர் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 5வது மாதத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிம் 4849 இலக்கத்தில் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனைவியாக ஒரு சிறந்த ஒரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் பண்ணி வச்சாங்க? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துக்கு வருவோம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் குறைவுதான். சிறுவராக அழைத்து வரப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தது, மதீனாவிற்கு வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில திருமணங்கள் செய்து வைத்து இந்த இதை தாண்டி நாம பார்த்தோம் சொன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பாக அவர் வந்து மற்றவர் மீது பிரியம் கொண்டவர்களாக, இரக்கக்கூடிய உடையவர்களாக இருந்தார். எந்த அளவுக்கு சொன்னா, அன்றைக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அறியாமை காலத்துல பெண் குழந்தை பிறந்து விட்டா என்ன செய்வாங்க? உயிரோடு பேசுவாங்க. பெண் குழந்தை பிறந்து அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிக்கிறான், அவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டு நற்செய்தி சொல்லப்பட்டார். நற்செய்தின்னு சொல்லலாம். உலகத்திலே பெண் குழந்தை பிறந்து நற்செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். சரியா? எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கம் சொல்லாது. இஸ்லாம் மட்டும்தான் நற்செய்தி என்று சொல்லிடுறான். ஆண் குழந்தை கூட அல்லாஹ் சொல்லல. ஆண் குழந்தை பிறந்து விட்டு நற்செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. பெண் குழந்தை பிறந்து விட்டு நற்செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது, சமூகத்திலிருந்து ஒதுக்கி வாழ ஆரம்பி. என்னமோ பெரிய செய்யக்கூடாத தவறை செய்து விட்டால் எப்படி ஒருவன் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வாழ்வானோ அது போன்ற பொம்பளை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஒதுங்கி வாழ்றான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். அப்படிப்பட்ட பெண் குழந்தை விஷயத்துல இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில வெற்றி கொள்ளப்பட்டு, அதாவது மக்காவுக்கு உம்ராவுக்கு போறாங்க. அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடி ஒப்பந்த அடிப்படையில 3 நாட்கள் தான் தங்கி இருக்கணும் அப்படின்ற ஒப்பந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் உம்ரா போறாங்க. உம்ரா 3 நாட்கள் முடித்து விட்டு திரும்ப என்ன செய்றாங்க? மதீனா கிளம்பும் போது ஒரு சிறுமி ஓடோடி வருகிறாங்க. ஒரு சின்ன சிறுமி ஓடோடி வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அவங்க யாருன்னு சொன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள். அந்த சிறுமி யாருன்னு சொன்னா உஹது போர்க்களத்துல ஷஹீதான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஓடோடி வர்றாங்க. அப்ப அந்த பெண்மணி, அந்த சிறுமி ஓடோடி என்ன செய்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சுக்கிட்டு, என்ன அது மாதிரி அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சுக்கிட்டு என்னுடைய சிறிய தந்தைன்னு சொல்லிட்டு அந்த சிறுமி அழுது கொண்டே கையை பிடிக்குது. ஏன்னா தந்தை இறந்து விட்டார். அந்த சிறுமி அனாதை சிறுமி ஆயிடுச்சு. உகது போர்க்களத்தில் ஹம்சா அவர் இறந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தம் எல்லாம் மக்கா போயிட்டதுனால இந்த சிறுமி அனாதை சிறுமி ஆயிடுச்சு. அப்ப மக்கா வெற்றியின் போது அந்த சிறுமி வந்த உடனே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த சிறுமி அடையாளம் கண்டுகொள்கிறது. இவர்கள் நம்ம சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் ரசூலுல்லாஹ், அந்த சிறுமி என்ன செய்யணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய கையையும் அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சுக்கிட்டு என்னுடைய சிறிய தந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அது அழுது கொண்டே கையை பிடிக்குது. ஆறுதலாக கையை பிடிக்குது. பிடிச்ச உடனே அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிறுமி அப்படியே தூக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கையில கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கையில கொடுத்து, இந்த சிறுமியை நீ வச்சுக்க, இந்த சிறுமியை நாம வளர்ப்பேனுமே, ஏன்னு சொன்னா இது ஹம்சாவுடைய மகள், நம்முடைய சகோதரிய மகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த சிறுமியை வளர்ப்பதுல போட்டி வருது. பெண் குழந்தை கொல்லப்பட்ட அந்த சமுதாயத்துல இந்த பெண் குழந்தை நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்பேன் சொல்லிட்டு 3 பேர் போட்டிக்கு வர்றாங்க. 3 பேர் யாரு? ஒன்னு யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள். ஒன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் மற்றவருடைய மனைவிகளை கொடுத்துட்டாங்க குழந்தைய. இன்னொரு பக்கம் யாருன்னு சொன்னா ஜாபிர் இப்னு அபி தாலிப். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இதை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிறாங்க.
ஏன்னு சொன்னா ஜாபிர் அவர்கள் இந்த சிறுமியுடைய சின்னம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை யார் கல்யாணம் பண்ணியிருந்த ஜாபிர் அவர்கள் கல்யாணம் பண்ணிட்ட காரணத்தினால இந்த சிறுமியுடைய சின்னம்மா வந்து அவங்களுடைய மனைவியா இருக்கின்ற காரணத்தினால தாய் இல்லாத இடத்துல சின்னம்மா தான் நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏண்ட கொடுத்துருக்கேன், நான் வந்து வளர்க்குறேன்னு யார் நிற்கிறான், ஜாபிர் அலிலாவும் நிற்கிறாங்க. மற்றொரு பக்கம் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏண்ட கொடுத்துருங்க நான் வளர்ப்பேன் அப்படின்னு நிற்கிறாங்க. பெண் பிள்ளை வெறுக்கக்கூடிய அந்த காலத்திலேயே 3 பேர் போட்டி போட்டிருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாருன்னு சொன்னா ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் அந்த பெண் பிள்ளை நான் வளர்ப்பேன் சொல்லிட்டு போட்டிக்கு நின்றாங்கன்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு நற்குணங்கள் யார்கிட்ட இருந்துச்சு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்து என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சிறப்புக்குரிய ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு போர்களிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த போர்ல பங்கெடுத்ததை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவர்கள் பெயரை இன்றைக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு போர், அவருடைய பெயரை இன்றைக்கு முத்தெழுத்து பொன்னெழுத்துக்களாக குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு போர் என்று சொன்னால் முஅத்தா போர்க்களம். முஅத்தா போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பி வைக்கிறாங்க. ரோமர்களுக்கு எதிரான போர், ரோமர்களுக்கு எதிரான போர். நம்முடைய தரப்புல ஒரு 3000 பேர் கொண்ட படையை திரட்டி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அனுப்புறாங்க. அந்த படைக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது என்ன சொல்றாங்கன்னா 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. அனுப்பும் போது 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போங்க வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அனுப்பல. என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கிட்ட சொல்றாங்க, முதலாவது ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து தளபதியாக நிற்பார். அந்த போர்ல வந்து ஸைத் இப்னு ஹாரிஸா தளபதியாக நிற்பார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த இடத்துல ஸைத் கொல்லப்பட்ட உடனே ஜாபிர் இப்னு அபீ தாலிப் என்ன செய்வாரு, தளபதியாக நிற்பார். ஜாபிர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தளபதியாக நிற்பார் என்று சொல்லி 3 தளபதிகளை நியமித்து போகும் போதே என்னது, நீ மௌத்தா போன நீ சொல்லி அனுப்புனா நமக்கு எப்படி இருக்கும் போகும்போதே வந்து வெற்றி நமக்கு தான் உரமூட்டி அனுப்பல, சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை மரணத்துக்கு பயப்படக்கூடாது. நம்ம மௌத்தா போன ரசூலுல்லாஹ் சொன்னாலும் நம்ம கலந்து போகணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு கட்டுப்படணும். அப்ப கூட கொஞ்சம் சலனம் இல்லாமல் நினைஞ்சாங்க. இந்த 3 தளபதிகளும் போருக்கு போனாங்க. அப்படி போகும்போது முதலாக அந்த போர்ல ஷஹீதான யாருன்னு சொன்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறாங்க. அந்த போர்ல முதலாக ஷஹீதாக யாருன்னு சொன்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ஷஹீதாகிறாங்க. அந்த போர்ல வந்து இவர்கள் மட்டுமல்ல, இவருடைய மகன் உசாமா அவர்களும் நிற்கிறாங்க. இவருடைய மகன் உசாமா அவர்களும் என்ன செய்றாங்க, அந்த போரில பங்கெடுத்திருக்கிறார்கள். இவர் தந்தையுடைய தலைமையின் கீழாக அவர்களும் போருக்கு வந்திருக்கிறாங்க. சின்ன வயசு தான் அவங்களுக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக தலைமை தாங்கி போரிடுறார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட உடனே ஷஹீதான உடனே ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் கொடியை தாங்கி கொண்டு அவர்கள் போரிடுகிறார்கள். அவர்களும் ஷஹீதாகிறார்கள். அதுக்கடுத்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தலைமை தாங்கி போரிடுகிறார்கள். அவர்களும் ஷஹீதாகிறார்கள். 3 தளபதிகளும் அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்த 3 தளபதிகளும் ஷஹீதான பின்னால் கடைசியாக அல்லாஹ் தாடாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்ப இந்த செய்தியை வந்து இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை, முஅத்தா போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, மதீனாவுல உட்கார்ந்துட்டு லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்குது எங்க இருக்கு, சிரியாவெல்லாம் தாண்டி ரோமர்களுக்கு எதிராக நடந்துகிட்டு சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏறக்குறைய 1000 கிலோமீட்டருக்கு மேலாக உள்ள தூரம். ரசூல் ஸல்லல்லாஹு அங்க உட்கார்ந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட், அதாவது என்னன்னா நேரலையாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஸைத் இப்னு ஹாரிஸா கொடியை ஏந்தினார், அவர் ஷஹீதாகி விட்டார். இப்போது அதுக்கடுத்து ஜாபிர் இப்னு அபீ தாலிப் கொடியை ஏந்தினார், அவர் ஷஹீதாகி விட்டார். இப்போது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொடியை ஏந்தினார், அவர் ஷஹீதாகி விட்டார். இப்போது அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றான காலித் இப்னு வலீதுடைய கரத்திலே கொடியை கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான் என்று சொல்லி கண்ணீரோடு, ஏன்னு சொன்னா இந்த வர்ணனை வர்ணிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில இருந்து தாரையா கண்ணீர் வடி. ஏன்னு சொன்னா ஒரு பக்கம் யாரு, வளர்ப்பு மகன் ஸைத் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் என்று அறியப்பட்ட நேசத்திற்குரிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஹிப் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், அவர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தி. இரண்டாவது ஜாபிர் இப்னு அபீ தாலிப் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி, ஒன்றுவிட்ட தம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுவிட்ட தம்பி. அப்ப 2 பேரும் ஒரே இடத்துல ஷஹீதாகக்கூடிய நிலைமை. அப்ப அந்த வேதனை காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டு என்ன செய்றாங்க, இந்த மாதிரி வந்து மூவருமே வீரமரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லி மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறிவித்து விட்டு சொல்றாங்க, அவர்கள் மரணம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால, அவர்கள் ஷஹீதா இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை விட இன்று அவர்கள் அந்த மாதிரியான, அவர் நம்மோடு இருந்தா கூட இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்காது. அவர்கள் நம்மோடு இருந்தால் உயிரோடு இருந்திருப்பாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சிருக்காது. ஆனா அவர்கள் இணைஞ்சிட்டாங்க,
ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு போன காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு சிறப்புக்கு அவர்கள் வந்து விட்டார் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார் என்ற செய்தியை நாம புகாரில் 2798 இலக்கத்துல பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள், இதுதான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு சுருக்கமான வரலாறு. இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் சிறுவராக வந்து நுழைந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு அடிமை சிறுவராக, ஒரு பணியாளராக நுழைந்து இன்றைக்கு கடைசியாக அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று சொன்னால், இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து இஸ்லாத்திற்காகவே ஷஹீதாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அளவுக்கு நாம் வாழங்கி செல்கிறோமோ இல்லையோ, உள்ளத்திலே குறைந்தபட்சம் ஈமானை உரப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், வாழும் காலம் எல்லாம் தீமையிலிருந்து, நன்மைகளை எவ்வளவு அதிகமாக செய்யறோமோ இல்லையோ, தீமையிலிருந்து நாம் என்ன செய்யணும், தீமையை எதிர்த்து நாம் ஜிஹாத் செய்ய வேண்டும். நாம எதை செய்ய வேண்டியதில்லை. நாம இப்ப போர் இருந்து காப்பில் போய் வாழ நிக்கிறோமோ இல்லையோ, ரெண்டாவது பிரச்சனை, போறோமா போலே தெரியல, காலமெல்லாம் இப்படிதான் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். நாம குறைஞ்சபட்சம் தான் உள்ளத்திற்கு எதிராக ஜிஹாத் செய்யணும். உள்ளத்திற்கு எதிராக, நப்சுக்கு எதிராக ஜிஹாத் செய்வது பெரிய ஜிஹாத். அப்ப தீமைகளை விட்டு தவிர்த்து கொள்வது, நன்மையின் பக்கம் அதிகமாக ஆர்வம் காட்டுவதில் நாம் முன்னே வந்தோம் என்று சொன்னால், இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை போன்று நமக்கும் அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை வழங்கலாம் என்பதை நாம் மனதிலே கொண்டு, நாம் நல்ல விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம், தீமையிலே முன்ன போறோம். இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கும் போது 5 பேர் ஆரம்பிக்கும் போது வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரலாறு என்பது ஆரம்பத்தில் கடைசி வரை கேட்டாதான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிற முடியும். ஸைத் இப்னு ஹாரிஸா பத்தி பேசணும்னு சொன்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா பிறந்ததிலிருந்து அவர் மரணிக்கூடிய காலம் வரையில உள்ள விஷயத்தை முழுமையா கேட்டாதான் அந்த வரலாறு மனசுல பதியும். ஆரம்பிக்கும் போது 5 பேர். இப்ப அதுக்கப்புறம் வந்திருக்கவங்க நான் கேட்கிறேன், முன்னாடி உள்ளவங்க உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வரலாறு விஷயத்திலேயே நிர்பந்தம்ன்றது வேற விஷயம். நிர்பந்தங்கிறது வேற, வர்ற டைம் இல்ல, வேலை இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். லைவ் போட்ட பின்னால இறங்கும்ன்ற குறிக்கோளோட ஒரு டீம் இருக்குது, சரியா? ஏங்க, அதாவது எவ்வளவு நேரம், 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் அல்லாஹ் எல்லாமே சத்தியம் மட்டும் சொல்றேன். நேற்று தலைப்பை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கும் அவருடைய மகன் உசாமாவுடைய இந்த 2 தலைப்பையும் நான் தேர்ந்தபடி 4.5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். 4.5 மணி நேரம் உட்கார்ந்து அதை முடிச்சிருக்கேன். சத்தியம் அல்லாமல் சத்தியம் என்ற பெருமை சொல்லல. இப்ப 4.5 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் பேசக்கூடிய விஷயத்துக்கு 4.5 மணி நேரம் உட்கார்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னா, அப்ப இதுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம்? என்ன மதிப்பு கொடுக்குறோம்? கேட்கறதுக்கு வரோம். அதான் எல்லாம் சேர் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிடுச்சு, வந்து உட்கார்றதுக்கு ஏன் கஷ்டம்? அதனால நான் கேட்டு ரிக்வஸ்ட் பண்றது தான். காலமாக 100 வாரம் கத்திருக்கிறோம், 100 வாரம் பேசியிருக்கிறோம். 100 வாரத்துல எவ்வளவு மனசுல தங்கிச்சுன்னு தெரியல. என்னுடைய கடமை நம்ம செஞ்சுட்டு போறோம். அதாவது உள்வாங்க தவறினால் உங்களுடைய நஷ்டம். அல்ல நம்ம பாதுகாக்கணும். எல்லா மன்னரான உங்களையும் என்னையும் சரியான பாதையில பயணித்து சரியான பாதையில மன்னிக்க செய்வானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.